ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷானந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். இன்னைக்கு ஸ்டாய்கிசம் ஃபிலாசபியில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிலாசபர் கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஃபிலாசபர்ஸ் தான் ராஜாவா வாழ முடியும், அவங்களுக்கு தான் லைஃபோட நுணுக்கங்கள் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது ப்ராக்டிகலி நாட் ஃபீஸிபிள்ன்றதுனால ராஜாக்கள் ஃபிலாசபி கத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்றாங்க. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. டாக்டரேட் இன் ஃபிலாசபி அப்படின்றது எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஏன் கடைசியா பிஹெச்டின்னு வச்சிருக்காங்க, டாக்டரேட் இன் பிலாசபின்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப் ரோல்ல எத்திக்ஸ் அண்ட் அந்த அதர் கால்குலேஷன்ஸ், அதர் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது பிலாசபில தான் கத்துக்க முடியும். அதனால தான் பிஹெச்டி படிக்கும்போது அவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பெட்டர் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ப்ரொஃபஸர் ரோல்ஸ் கொடுக்குறாங்க. அது வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு லீடர்ஷிப் ரோலை தான் பண்றோம். லைக் ஒரு ஃபேமிலிக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ இல்ல ஈவன் ஒரு பேரண்ட்ன்றதே ஒரு லீடர்ஷிப் ரோல் தான். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்குமே பிலாசபி தேவை அப்படின்றதான் நெக்ஸ்ட் ஸ்டாய்கிசம் பிலாசபி. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.